நீ பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கியே, அந்த சாப்பாடு நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது? நீ எல்லாம் என்னடா புருஷன்? சாரி பவி, ஒர்க் பண்ண டயர்ல ஒண்ணுமே தோணல. சாப்பாடு நல்லா இருக்கு. சாப்பிடு. அத்தை, அத்தை வாங்க, நீங்களும் உட்காருங்க, சாப்பிடலாம். நீங்களும் உட்காருங்களா அத்தை? வந்து சாப்பிடுங்க. எனக்கு இப்ப சாப்பாடு வேண்டாம். பாவம், குட்டிக்கு கொடு. ஓவர் டைம் வேலை பார்த்து பார்த்து ரொம்ப களைச்சி வந்திருக்கான். இன்னும் கொஞ்சம் சாதம் வை அவனுக்கு. சந்தோஷ், சாப்பிடுறா. என்ன நல்லா இல்லையா? இல்ல பவி, எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்கு. அப்ப சாப்பிடு. நீ சாப்பிட்டியாமா? இன்னும் இல்ல அத்தை. சந்தோஷ் சாப்பிடட்டும், நான் அப்புறமா சாப்பிடலாம்னு வெயிட் பண்ணேன். அத்தை, என்னத்த அப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல பவி, சும்மா தான் பார்த்தேன். அத்தை, நீங்க பாக்குற பார்வையிலேயே நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. நான் இன்னைக்கு ஏன் சந்தோஷ இந்த மாதிரி ஒரு டிப்பிக்கல் பொண்டாட்டியா கவனிக்கிறேன்னு தானே யோசிக்கிறீங்க? ஆமா, இப்படிதான் புருஷன் பொண்டாட்டினா அன்பா இருக்கணும். அத புருஷனும் உணரணும். இல்லனா குடும்பத்துல பிரச்சனை வரும். ஆமா அத்தை. டேய், என்னடா அதுக்குள்ள கை கழுவிட்ட? இன்னும் சாப்பிடு. போதும் பவி, வயிறு ஃபுல்லா ஆயிருச்சு, நீ சாப்பிடு. டேய் இருடா, ரொம்ப டயர்டா இருக்க போல, உனக்கு கால் கையெல்லாம் அமுக்கி விடுற. பவி, நீ சாப்பிடு பவி. கை காலெல்லாம் அப்புறம் பிடிச்சு விடலாம். நீ முதல்ல சாப்பிடு வா. இல்ல அத்தை, சந்தோஷ் பாவம் இந்த குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறான். இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கான் போல. நானும் என்னைக்குமே அவன் கை கால் எல்லாம் அமுக்கி விட்டது இல்ல அத்தை. நான் போய் கை கால் புடிச்சு விட்டு வந்துடுறேன். ஐயோ பவி, உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு குட்டி கொடுத்து வச்சிருக்கணும். நானும் தான் அத்தை கொடுத்து வச்சிருக்கணும். சரி இருங்க அத்தை, நான் போய் சந்தோஷ் என்ன பண்றான்னு பாத்துட்டு வந்துடுறேன். நீ சாப்பிடுமா, அப்புறம் பாத்துக்கலாம். அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். இருங்க வரேன். பவி குட்டி மேல எவ்வளவு பாசத்தை வச்சிருக்கா. இந்த குட்டி என்னடா அண்ணா, இது எதையுமே புரிஞ்சுக்காம ராத்திரி எல்லாம் குடிச்சிட்டு ஆட்டம் போட்டுட்டு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்கானே அவன். அவனுக்கு எப்படி நான் சொல்லி புரிய வைப்பேன்? இப்படிதான் புருஷன் பொண்டாட்டினா அன்பா இருக்கணும். அத புருஷனும் உணரணும். இல்லனா குடும்பத்துல பிரச்சனை வரும். சந்தோஷ், படு. கால் அமுக்கி விடுறேன். என்ன? நைட் எல்லாம் கண்ணை முழிச்சு வேலை பார்த்துட்டு வர, கை கால் எல்லாம் வலிக்கும். நான் கொஞ்சம் அமுக்கி விடுறேன், உனக்கு நல்லா தூக்கம் வரும்ல. நீ மேல ஏறிப்பாடு. அதெல்லாம் வேணாம் பவி. இல்ல சந்தோஷ், சொன்னா கேளுடா. நீ பட, நான் அமுக்கி விடுறேன். சரி, ஒரு நிமிஷம் உட்கார். உட்கார். என்ன? எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும் பவி. என்னடா இப்படி கேக்குற? சொல்லு. கொஞ்ச நேரம் உன் மடியில படுத்து தூங்கட்டா? என்னடா கேள்வி இது? வா படுத்துக்கோ வா.
கந்தசாமி என்ன ஆ நல்லா சூப்பரா ஒரு இஞ்சி டீ போட்டு கொடுங்கண்ணே. இதோ போறேன்ப்பா. ஆமா, லட்சுமி அம்மா இல்ல? அம்மா கோயில் வரைக்கும் போயிருக்காங்க தம்பி. என்ன தம்பி, முக்கியமான விஷயமா? இந்தாங்க அப்படி தம்பி. இல்லண்ணே, லட்சுமி அம்மா டீ போட்டு கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும், அதான் கேட்டேன். ம். வாங்க தம்பி. சூடா ஒரு இஞ்சி டீ. அப்புறம் தம்பி, ஆபீஸ்ல வேலைலாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குண்ணே. இந்தாங்க தம்பி. அண்ணே, லட்சுமி அம்மா இல்ல? என்ன எல்லாரும் லட்சுமி அம்மாவே கேக்குறாங்க? நான் போடுற டீ உண்மையிலேயே நல்லா இல்லையோ? ஏன் தம்பி, நான் போடுற டீ நல்லா இல்லையோ? ஐயோ அண்ணே, என்னண்ணே எப்படி கேட்டீங்க? உங்க டீயும் லட்சுமி அம்மா போடுற டீயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இல்ல தம்பி, லட்சுமி அம்மாவை கேட்டியா, அதான் அப்படி நினைச்சிட்டேன். அண்ணே, நான் அது கேட்கலண்ணே. எப்பவும் அம்மா இருப்பாங்களே, அதான் கேட்டேன். அது இல்ல தம்பி. மேடம் ஒரு கோயிலுக்கு வேண்டுதலுக்காக போயிருக்காங்க. என்ன வேண்டுதல்ண்ணே? அதை ஏன் தம்பி கேக்குறீங்க? சந்தோஷ் ஏதோ பிரச்சனையில இருக்கா அப்படியா, அதுக்கு நேர்த்திக்கடன் பண்ணாதான் மேடம் கோயிலுக்கு போயிருக்காங்க. ஆனா என்ன பிரச்சனைன்னு தெரியல தம்பி. லட்சுமி அம்மா மாதிரி ஒரு அம்மா கிடைக்கிறதுக்கு சந்தோஷ் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா நமக்கு தெரியாம சந்தோஷ்க்கு என்ன பிரச்சனைன்னு தான் தெரியல. தானியம் தனம் பசும் பகுபுத்திரலாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயுः. வாங்கம்மா. என் மகனுக்கு இருக்கிற பிரச்சனை சரியாகணும். அவனுக்கு கூடிய சீக்கிரம் நல்லது நடக்கணும். அதுக்காக நான் வேண்டுதல் பண்ண போறேன் சாமி. உங்க வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும்மா. சகல காரிய ஜெயத்வதா ஸ்ரீயத்தம் ஸ்ரீமதே மகாமாரி அம்பிகாயை பிரியதா. அம்மா தாயே, எல்லாரும் வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறம்தான் நேர்த்தி கடனை செலுத்துவாங்க. ஆனா நான் முதல்லயே நேர்த்தி கடனை செலுத்த போறேன். என்னோட புள்ள குட்டி அந்த ஆதிராவோட பிரச்சனையில இருந்து வெளியில வரணும். அவன் எப்பவும் போல நல்லபடியா இருக்கணும். நீதாம்மா துணையா இருக்கணும். உங்க வேண்டுதல் நல்லபடியா நிறைவேறும்மா. தங்கோ பிரசாதம். என்னம்மா, நேர்த்திக்கடன் பண்ணணும்னு சொன்னீங்க, கூட யாராவது வந்திருக்காங்களா? யாரும் வரல சாமி, நான் மட்டும்தான் வந்திருக்கேன். என்னம்மா, நேர்த்திக்கடன் பண்ணும்போது கூட யாராவது வரணும்ல? எப்படி நீங்க மட்டும் வந்து தனியா பண்ண முடியும்? பரவாயில்ல சாமி, நான் தனியாவே பண்ணிக்கிறேன். அம்மா, பெத்த பிள்ளைக்காக வேண்டுதல் பண்ண போறீங்க, மனசு கஷ்டப்படாதீங்கம்மா. நான் வரேமா உங்க கூட. ரொம்ப சந்தோஷம்.
சக்தி பராசக்தி ஓம் 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 சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி. என்ன அப்படி பாக்குறீங்க தம்பி? அவங்க தான் பெத்த புள்ள நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இப்படி நேர்த்திக்கடன் பண்றாங்க. உண்மையிலேயே அந்த புள்ளையாண்டான் கொடுத்து வச்சிருக்கணும். அம்மா, என் புள்ளையோட வாழ்க்கைய நீதாம்மா காப்பாத்தணும். அவனுக்கு நல்ல புத்திய கொடுத்து அவன் பாதைய நீதாம்மா பாதுகாக்கணும். உனக்கே தெரியும், என்னோட வாழ்க்கை, என்னோட உலகம் எல்லாமே குட்டிதான். குட்டி அப்பப்போ இந்த மாதிரி தவறுகள் செய்யும் போது என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சரி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா இந்த முறை என்னோட சக்தியை மீறி காரியம் நடந்துகிட்டு இருக்குதும்மா. நீதான் நல்ல மனசு வச்சு அவனுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். அம்மா, அவனுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுமா, ஒரு நல்ல வழி காட்டு. நீங்க நேர்த்திக்கடன் பண்ணும்போது பார்த்தேன், எப்படியும் டயர்ட் ஆவீங்கன்னு தெரியும். அதான் ஜூஸ் வாங்கிட்டு வந்தேன். எதுக்கு லட்சுமி மேடம் இப்படி உடம்ப வருத்திக்கிட்டு இருக்கீங்க? குட்டி வாழ்க்கை நல்லபடியா மாறணும். அவனை ஆதீரா பிரச்சனையில இருந்து வெளியில கொண்டு வரணும். அதுக்கு தான் இத பண்ண. எனக்கு வேற வழி தெரியல சார். திக்கற்றவங்களுக்கு தெய்வம் தான் துணை. மேடம், சாமிக்கு நேர்த்திக்கடன் பண்றதை நான் தப்பா சொல்லல. ஆனா இந்த அளவுக்கு உங்களை வருத்திக்கிட்டு தான் பண்ணணுமா சொல்லுங்க? மனசுல இருக்கிற வலியை விட இந்த உடம்பு வலி எதுவும் பெருசு இல்ல சார். ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். ஆனா மனசுல இருக்கிற பாரம் குறையணும்னா குட்டியோட பிரச்சனை முழுசா முடியணும். மேடம், நாளைக்கு நான் அந்த ஆதிராவை ட்ரீட் பண்ண டாக்டரை பார்க்க தான் போறேன். அவங்க கிட்ட எனக்கு தெரிஞ்சவர் மூலமா அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். அவங்க கிட்ட போய் விசாரிச்சா நமக்கு முழு உண்மை தெரிய வாய்ப்பு இருக்கு மேடம். நானும் ரிப்போர்ட்டோட ஹாஸ்பிட்டலுக்கு போய் கேட்டேன். அவங்க எந்த விவரமும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நான் கேட்டா கண்டிப்பா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. மும்பையிலேயே முழு டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். இது நம்ம ஊரு மேடம், நான் பாத்துக்கிறேன். எனக்காக நீங்க ரொம்ப சிரமப்படுறீங்க. கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைச்சிட்டா நல்லா இருக்கும். கண்டிப்பா நல்லது நடக்கும், தைரியமா இருக்கு. கந்தசாமி, பாலை நம்ம வழக்கமா போய் வாங்குற கடையில தானே வாங்குனீங்க? ஆமாம்மா.
அதே கடையில தான். ஏமா என்னாச்சு? என்ன கேள்வி இது? கஸ்டமருக்கு குடுக்கறது நாம தானே பார்த்து கொடுக்கணும். ஏற்கனவே இங்க பல்லி எல்லாம் விழுந்து உங்களுக்கு தெரியாதா எவ்வளவு பிரச்சனை வந்துச்சுன்னு? எம்டி நல்ல மனுஷங்கிறதுனால நமக்கே இந்த வேலையை திருப்பி கொடுத்திருக்காரு. அதை நாம கவனமா பாத்துக்கணும். சரியா? சரிங்கம்மா. எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய். சொல்லுங்க சார். ஆதிரான்னு ஒருத்தவங்க ஒர்க் பண்றாங்களே, உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க சார். ஆதிரா தானே? இந்த ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்றாங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? கந்தசாமி, யார் இவங்க? ஆதிராவை பத்தி ஏதோ விசாரிச்சுட்டு இருக்காங்க. தெரியலையேம்மா, நானும் இப்பதான் அவங்கள பாக்குறேன். நான் ஆதிராவுடைய மாமா. இது என் ஒய்ஃப் ஜானகி. நான் ஆதிராவை பத்தி தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தோம். என்ன சார் மாமான்னு சொல்றீங்க, ஆனா ஆதிராவை பத்தி தெரிஞ்சுட்டு போலான்னு வந்திருக்கீங்க? அதில்ல தம்பி, ஆதிரா எங்க கிட்ட ஒரு விஷயத்தையும் சொல்ல மாட்டேங்கிறா. அவ யார் கூட நெருங்கி பழகுறான்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும். அதான் இங்க வந்து விசாரிச்சுட்டு இருக்கோம். சார், இங்க சந்தோஷ்னு ஒருத்தர் எங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றாரு. அவரை போய் கேளுங்க. அவர் கூட தான் எப்பவுமே ஆதிரா இருப்பா. தம்பி. சொல்லுங்க சார். ஆதிரான்னு ஒருத்தவங்க ஒர்க் பண்றாங்களே, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? சந்தோஷ்னு ஒருத்தர் இங்க வேலை பார்க்கறாரு. அவர்கிட்ட கேளுங்க. அவர் தான் எங்க ஆபீஸோட பெஸ்ட் பெர்ஃபார்மர். ஆதிராவோட க்ளோஸ் ஃப்ரெண்டும். என்ன சார், என்ன விஷயமா ஆதிராவை பத்தி விசாரிக்கிறீங்க? நீங்க யார் சார்? நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நானும் இங்க ஆதிரா கூட தான் ஒர்க் பண்றேன். என் பேர் பிரதீப். அப்படியா மிஸ்டர் பிரதீப்? உங்களுக்கு ஆதிராவை பத்தி தெரியுமா? தெரிஞ்சா சொல்லுங்க. உங்க ஆபீஸ்ல ஆதிரா கூட யார் நெருங்கி பழகுறாங்க? சார், சார், உங்களுக்கு ஆதிரா பத்தின ஃபுல் டீடைல்ஸ் சந்தோஷ் கிட்ட கேட்டுக்கோங்க. நித்யா, நீ கொஞ்சம் வாயை மூடு. போ. பிரதீப். நித்யாவா போலாம். விஜய், உன்னை எம்டி கூப்பிட்டாரு. சரி. சார், என்ன சார் ஆபீஸ் வரைக்கும் வந்திருக்கீங்க? இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல சார். ஆதிராவை கேட்டா எந்த விஷயமும் எங்க கிட்ட சொல்ல மாட்டேங்கிறா. அவ வாயை திறந்து சொன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. நாங்க எதுக்கு உங்க ஆபீஸ்க்கு வந்து புலன் விசாரணை எல்லாம் பண்ண போறோம்? சார், என்ன சார் நீங்க என்ன இருந்தாலும் ஆபீஸ்ல வந்து விசாரிக்கிறதெல்லாம் தப்பு தான் சார். நீங்க தப்பு எது ரைட் எதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. நான் ஆதிராவோட வாழ்க்கையை பத்தி பேசிட்டு இருக்கேன். கண்டிப்பா இந்த ஆபீஸ்ல இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் காரணம்னு எனக்கு தோணுது. நீங்க க்ளோஸ்ன்னு இங்க இருக்கிற எல்லாருமே சொல்றாங்க. சொல்லுங்க, யார் காரணம்? பயப்படாம சொல்லுங்க. யாரா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். கண்டிப்பா ஆதிராக்கு நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்.